அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 31/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 17ஆம் தேதி, வளர்பிறை, திரையோதசி திதி காலை 8:26 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 1:34 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கொடுத்தவருக்கு எல்லாம் உண்டு, கொடாதவர்க்கு எதுவும் இல்லை. ஆமாங்க, நாம் மற்றவங்களுக்கு கொடுத்தா நல்லது நடக்கும். நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் நமக்கு யார் கொடுப்பாங்க? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தனக்கு மட்டும் புண்ணியம் தேடாமல் தன்னுடைய வாரிசுகளுக்கும் வம்சத்திற்கும் புண்ணியம் சேர்க்கும்படி எல்லோருக்கும் கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோடு சேர்ந்து ஏதாவது வியாபார தொடர்புகள், வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குது. புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏழரைச்சனி நடக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன வீண்பழிகள் சேர்ந்து வருங்க. கவனமாக இருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கொடுத்து பொல்லாப்பு ஆகிறத விட கொடாமல் இருப்பதே நலம் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க. சிலருக்கெல்லாம் நாம் உதவி செய்தோம்னா அதை பெரிய மனசோடு எடுத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம செஞ்ச உதவியை குத்தி காட்டுவாங்க. இது தான் செஞ்சாங்க, இவ்வளோ தான் செஞ்சாங்க, இருக்கப்பட்டவங்க தானே, இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாம்ல, அவங்களுக்கு மனசே வரல, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீங்க, எதுக்கு கொடுத்து நாம் ஏன் கெட்ட பேர் வாங்குவானே, நாம் பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி சில நேரங்களில் சிலரிடத்தில் மட்டும் ஒதுங்கி இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். சாதுரியமாக பேசுவீங்க. சாமர்த்தியமாக சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அவரோட சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. விஐபிகளெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. பெரிய மனிதர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சொந்த ஊர்லேயும் செல்வாக்கு கூடும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லாவற்றிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கொஞ்சி கூத்தாடி நடந்தாலும்
குதிரை ஆகுமா கழுதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஒரு சிலரை நாம் எவ்வளோ தான் தேத்தி விட்டாலும் அவங்க தேரவே மாட்டாங்க. எவ்வளோ தான் நாம் உதவி செய்தாலும் அதை வச்சு அவங்க முன்னுக்கும் வர மாட்டாங்க. சரி, அவங்க தலையெழுத்து அவ்வளோதான், நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம் உதவி செய்து கொண்டிருப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் கொடுத்து உதவும் சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கூட கவனமாக இருக்கணும். அதிக காரம் வேண்டாம், அதிக உப்பு வேண்டாம். அதே மாதிரி வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் வேண்டாம். ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது தான் எதையாவது சூடாக சாப்பிட்லாமா, சுரீர்னு சாப்பிட்லாமா, கொஞ்சம் உப்பு தூக்கலாக காரம் தூக்கலாக சாப்பிட்லாமா, இப்படியெல்லாம் நாக்கு தேடிகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட பிறகு தானே ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரன் அப்புறமா அவர் வேலையை காட்ட ஆரம்பிப்பார். அதனால் இன்றைக்கி நாக்கை கொஞ்சம் அடக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் துவர்ப்பு, அதுக்கு அடுத்தது கசப்பு வாய்ந்த உணவுகள், அந்த துவர்ப்பு சத்து, அதுக்கு அடுத்தது கசப்பு சுவை, அது மாதிரி உள்ள உணவுகளை சாப்பிட்டுட்டா சந்திரன் இன்னைக்கு உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக தின்றால் பனையையும் தின்று விடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, இதனுடைய அர்த்தம் விடாமுயற்சி தாங்க ரொம்ப முக்கியம். விடாமல் நாம் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அதில் நாம் முழுமையாக வெற்றியடைய முடியும். இதையெல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இரவு பகல் பார்க்காமல் இடைவிடாமல் உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. திடீர் பணவரவு, திடீர் செலவு, திடீர் பயணங்கள் இதெல்லாம் இன்றைக்கி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்களும் இன்றைக்கி உங்களை பார்ப்பாங்க. பழைய இனிமையான சம்பவங்களை நினைவு கூர்ந்துருப்பீங்க. உங்களுடைய அந்த சாதனைகள் அதெல்லாம் இன்றைக்கி சொல்லி காட்டுவாங்க. அதை நினைக்கும் பொழுது 10 வயசு நாம் குறைஞ்சி இளமையாயிட்டோங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இன்றைய தினத்தில் இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி செலவுகள் இருக்கும். கோபமாக வரும். சோர்வு களைப்பு வரும். கவனமாக இருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, செல்வாக்கு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கொக்கின் தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றி வளைச்சி வேலை பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் வேலையில் இறங்கிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பளிச்சுன்னு நேரடியாக பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் சுற்றி வளைக்காமல் நேருக்கு நேராக கண் பார்த்து பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். சிலருக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மூத்த சகோதரங்கள் அண்ணா அக்கா மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பேசாமல் இருந்த ஒரு சொந்தக்காரங்க இன்றைக்கி பேசுவாங்க. அதே மாதிரி நட்பு வட்டமும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எங்கும் எதிலும் இன்றைய தினம் ஜெயித்து காட்டுவதற்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கை கொடுத்து கொண்டே கடையாணியையும் பிடுங்குவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சிலர்லாம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம பக்கம் பேசுகிற மாதிரி தெரியும், நமக்காகவே பரிந்து பேசுகிறாங்க, நமக்காகவே இருக்காங்க, நமக்கு உறுதுணையாக இருக்காங்க, அப்படியெல்லாம் நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க நம்மளோட எதிராளியோடையும் கூட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடிய மனிதர்களை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு ஓரம் கட்டும் திறமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது தொழில் தொடங்கிறது, இருக்கிற தொழில் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறது, அந்த மாதிரி யோசனைகள், அந்த மாதிரி முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே மாதிரி சிலருக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சொந்தக்காரங்க மத்தியில் என்றைக்குமே நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. காரணம், உங்கள் மனசு சுத்தம், கை சுத்தம், எல்லா சுத்தமும் இருக்குது. அதனால தான் எங்கே போனாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துதல்கள் எப்போயுமே கிடச்சின்னு இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி லாபமும் நல்லா இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க, செல்வாக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கைப்பொருள் அற்றவனை கட்டிய பொண்டாட்டியும் எட்டிப்பாரால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, கையில் காசு இல்லைன்னா இந்த காலத்தில் யாருங்க மதிக்கிறாங்க? அதனால தாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு நிரந்தரமாக ஏதாவது ஒரு வருமானம் வர்ற மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. குலத்தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது படித்து தெரிந்து கொண்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இரட்டை வருமானத்தை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் குரு பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால நல்லது நடக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மனசில் இருந்த கஷ்டங்கள், கவலைகள் அதெல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க, அல்லது அவங்கள்ட்ட தொலைபேசியிலையாவது இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசின்னு இருப்பீங்க. பழைய இனிமையான சம்பவங்கள் அதெல்லாம் அடிமனசில் இன்றைக்கி நிழலாடி கொண்டேயும் இருக்குங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு பெருசாக லாபம் எடுக்கிறதுக்கு என்ன வழி, தரமான பொருட்களை இன்னும் எப்படி நாம் தரலாம், வாடிக்கையாளர்களை சுண்டி இழுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, அது மாதிரி இன்றைக்கி உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கைக்குருவியை கொண்டு தான் காட்டுக்குருவியை பிடிக்க வேண்டும்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. இந்த பழமொழி உங்களுக்காக சொல்லப்பட்டது தாங்க. எங்கேயாவது யாராவது தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தால் அந்த தடயங்களை எளிதாக கண்டுபிடித்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த நிலைமை மாறி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றது கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க, சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலை அடி மனசில் ஓட தான் செய்யுது. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சும்மாவே இருக்க மாட்டார். நல்லதையும் அல்லதையும் கலந்து கலந்து நினைக்க வைப்பார். பழசெல்லாம் யோசிக்க வைப்பார். புதிய பாதையையும் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார்.
3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். சவாலான விஷயங்கள் சர்வசாதாரணமாக இன்றைக்கி முடிப்பீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து கையில் சல்லி காசு தங்காத அளவுக்கு செலவு புரட்டி போட்டுருக்கார். ஏதோ பகவான் புண்ணியத்தில் அப்படி இப்படி சமாளிச்சுட்டு இருக்கேங்க. மற்றவங்களாலாம் அது மாதிரிலாம் முடியாதுங்க, என்னாலே முடியலன்னா பார்த்துங்களேன் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், கோபம் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்பால் உற்சாகம் பிறக்கும். இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கைப்பொருள் தன்னிலும் மெய்ப்பொருள் அறிவு. ஆமாங்க, கையில் நாம் தங்கம் வச்சுருக்கலாம், வைரம் வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் உண்மையான தங்கம், உண்மையான வைரம், உண்மையான ஒரு சொத்து பத்துன்னா அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு தான். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே காசு பணத்தை விட படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க. எங்கும் எப்போதும் எல்லா நேரங்களிலும் அழியா பொருளை தேடி அலைபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். நேரம் கடந்து சாப்பிட்றது வேண்டாம். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே சந்திராஷ்டமத்தில் வயிறு நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினத்தில் நெடுந்தூர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். காசு பணம் கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. திடீர்னு வருவாங்க, உங்களை புகழ்ந்து பேசுவாங்க, உங்கள்கிட்டேருந்து ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி திடீர்னு வர்றவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுப்புங்க. அவங்கள்ட்ட ரொம்ப பேசிக்க வேண்டாம். ஏற்கனவே பகையாளியாக இருந்தவங்க இப்போ நட்பு பாராட்ட வருவாங்க. அதில் ஒரு நயவஞ்சகம் இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக செலவுகளும் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கேட்டதையெல்லாம் நம்பாதே, நம்பியதையெல்லாம் சொல்லாதே. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் வெகுளியாக இருந்துருவீங்க. ஏதோ ஒரு விஷயம் காற்று வழியாக வந்து காதில் விழுந்தது அப்படின்னா அதை போய் நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த விஷயம் வந்து உண்மையானதா, அதில் உண்மை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் உரசி பார்க்க வேண்டுங்க. ஆரம்பத்தில் அப்படியே நம்பின்னு இருந்தவங்க இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. எங்கும் எப்போதும் எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடியாக நம்பாமல் அதை உரசி பார்த்து நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறது கூட இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள்லாம் சரியாகி இன்றைய தினம் கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஜாதக பொருத்தமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, கேட்காமல் கொடுப்பது உத்தமம், கேட்டு கொடுப்பது மத்தியமம், கேட்டும் கொடாமல் இருப்பது அதமம். அதனால தாங்க நீங்கள் ஒருத்தவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இந்தாங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் சிலர்லாம் எவ்வளோ கேட்டாலும் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இல்லைங்க. கேட்காமலேயே கேட்க வந்தவர்களுக்கு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறார். அதனால் பெரிய வட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் பேச்சு அடிபடும், உங்கள் பேர் அடிபடும். நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை பேச ஆரம்பிப்பாங்க. கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டத்தெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு என்ன குறைச்ச, நான் ஓகோன்னு இருக்கேன்னு சொல்கிற தைரியம் வேறு யாருக்காவது வருமா? உங்களுக்கு மட்டும்தான் வரும். அதுதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருந்துட்டுருக்குது. அந்த பலத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே ஓடின்னு. இன்றைய தினமும் உங்களுக்கு அருமையாக இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாதச்சனை நடக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. எழுந்திருக்கும்போது திடீர்னு எழுந்திருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கால் ஊன்றி எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் இன்றைக்கி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கெஞ்சி மணியம் பண்ணாதே, அஞ்சி கொடுத்த நடத்தாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒரு பதவிக்கு வந்துட்டோம்னா அதுக்கு தகுந்த அதிகார பேச்சு இருக்கணுங்க. அதே மாதிரி குடும்பம்னா பயந்து பயந்து வீட்டுக்குள்ளார போகக்கூடாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே சரிபடுத்தி கொண்டு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இறங்கி எல்லோர் மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். நிர்வாக திறமை கூடும். எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்கும். கைமாத்தா வாங்கினதையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. என்னங்க 7.5 சனி ஜென்ம சனி போட்டு பாடாப்படுத்துதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குதுங்க. அதனால் உணவு கட்டுப்பாடு இப்போ தேவைப்படுதுங்க. திடீர்னு உடல் பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஒரு அலட்சியம் இன்றைக்கி நடக்கலாம், காலையில் எழுந்து நடக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இரவு படுப்பீங்க. காலையில் எழுந்தோடனே நாளைக்கு நடந்துக்கலாம்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சரி வராது. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. குடும்பத்திலையும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சாதித்து காட்டக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.